ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக காலிப்படையினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,159 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு யூஜி டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐடி வந்து குளறுபடிகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குங்க. ஒரு தேர்வர் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வெற்றிடமே உருவாகிறதில்ல. திருப்பி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 70 மார்க் இருந்தாவே பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு அறிகுறி வந்திருக்குங்க. 70 மார்க் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வழங்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வேண்டி வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலினிட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து முறையிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் வந்து பரவிட்டு இருக்குங்க. அஃபிஷியலான நியூஸாகவே இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்துடுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு இல்லாமல் கூட எக்ஸாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுறது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. அதோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உருவாகிருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 3-4 தேர்வு வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி திருப்பி ஃபெயிலாகியே போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பணியிடை காலியிடமே கிடைக்கிறதில்ல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா காலியிடங்கள் வந்து அதிகரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியமன தேர்வு வந்து ரத்து பண்ணி வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பார்க்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட கல்வியாண்டு வந்து பார்த்திங்கன்னா 2022-23 கல்வியாண்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவடைகிற நிலையில் இருக்குங்க. இப்போது கிட்டத்தட்ட 16,000 ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுறாங்க. அந்த ஓய்வு பெறுற இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலமாக எக்ஸாம் நடத்தப்பட்டு அந்த எக்ஸாம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் நியமிப்பாங்க. பட் இந்த முறை அப்படியே தலைகீழாக மாறி இருக்குங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் அந்த அளவுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 94% வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறலை, வெறும் 6% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்வி எடுத்தது தான் இதுக்கான முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய தேர்வர்கள்லாம் வந்து குமரிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வை வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணுங்க, இல்லைன்னா போனஸ் மதிப்பெண்ணை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சர் வந்து சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கான முடிவுகள் வந்து வெகு விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் வந்து அஃபிஷியலாக நமக்கு வந்து சொல்லியிருக்காருங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு அதிகாரமான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஒளிபரப்புங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.